கன்னியாகுமரியில் மார்னிங் பத்மநாபபுரம் பேலஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அது கிட்டத்தட்ட 2 to 3 ஹவர்ஸ் ஆகிடுங்க சுற்றி பார்க்கறதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சிதறல் மவுண்டைன் போயிட்டோம். ட்ரெக்கிங் தான், தெரியாமல் போயிட்டோங்க. சரியான கால்வலி. நானும் எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா உட்காந்து தான் எழுந்து வந்தோம். நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா தாத்தா தனியாக அந்த ஆலமர பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. கொஞ்ச நேரம் எனக்கு பயமாயிடுச்சு. அமானுஷமா இருக்கு, அவர் யாருன்னு தெரியல. அவரை கிராஸ் பண்ணி நாங்கள் மேலே போனால் இதாங்க வியூ பாயிண்ட். பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்கு. மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறதுலாம் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. நாங்கள் வேற விவரம் தெரியாமல் அந்த பாழடைஞ்ச மண்டபம் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்னுடைய குழந்தையெல்லாம் உள்ள விட்டாங்க. இப்போ நினச்சா பயமா இருக்குது. பாருங்க, பயமே தெரியாம இப்ப டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கோம். மேல டாப் வியூ பார்த்துட்டு கீழே எட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், சூப்பரா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அதுதான் பகவதி அம்மன் கோவில். பட் நாங்க போகும்போது க்ளோஸா இருந்தது. பட் கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்ததுங்க. இந்த பாறையில தண்ணி ஊறிட்டே இருக்கான், எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அந்த சுனை நீர் தான் அது. அந்த சன்செட்டோட இது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அதுக்காகவே இந்த இடத்துக்கு போலான்னு எங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இதுதாங்க அந்த கோவில். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இங்க வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த இடத்துல நம்ம கால் வைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. பாத்தீங்களா, தண்ணி எங்க இருந்து வருதுன்னே தெரியல, வந்துட்டே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இந்த தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்குமா. சிதறல் மலைப்பகுதி